ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் சபா பருவம் பார்த்துட்ருக்கோம். இதில் ஜராசந்தனை கொல்வது அப்படிங்கிற திட்டத்துக்கு தர்மபுத்திரனும் சம்மதம் சொல்கிறாரு. கிருஷ்ணர், பீமன், அர்ஜுனன் இவங்க 3 பேருமே மாறு வேஷத்தில் ஜராசந்தனுடைய தேசத்துக்கு போகிறாங்க. அரண்மனையில் நுழைஞ்சு அதுக்கப்புறம் தாங்கள் யார் அப்படிங்கிறத வெளிக்காட்டுறாங்க. ஜராசந்தனை யுத்தத்துக்கும் அழைக்கிறாங்க. தனக்கு நிகரானவன் பீமன் மட்டும்தான் அப்படின்னு நினச்ச ஜராசந்தன் பீமனோட யுத்தம் செய்கிறாரு. கோரமான யுத்தம் நடக்குது. ஒரு நிலையில் ஜராசந்தனை பீமன் 2 கூறாக கிழித்து போடுறாரு. ஆனால் ஜராசந்தனுடைய உடல் மீண்டும் இணையுது. அப்போது பகவான் கிருஷ்ணர் ஒரு கோரை புல்லை 2 கூறாக கிழித்து அந்த பிளவுகளை திசை மாற்றி கீழே போட்டு பீமனுக்கு சமிக்ஞை செய்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிட்ட பீமன் ஜராசந்தனுடைய உடலை மீண்டும் 2 கூறாக கிழித்து அந்த 2 பாகங்களை தலை கால் மாற்றி கீழே போடுறாரு. அதோட ஜராசந்தன் இறந்து போகிறாரு. அந்த ஜராசந்தனால் சிறைப்படுத்தப்பட்டிருந்த பல அரசர்களும் விடுதலை செய்யப்படுறாங்க. ஜராசந்தனுடைய மகனை மகத தேசத்துக்கு அதிபதியாக்கி அவனுக்கு இளவரசு பட்டம் சூட்டி முடிசூட்டி ராஜ்யாபிஷேகமெல்லாம் செஞ்சு பகவான் கிருஷ்ணர் மறுபடியும் பஞ்சபாண்டவர்கள் எல்லாருமே அங்கிருந்து புறப்பட்டு போகிறாங்க. இந்த செய்தி வந்ததுமே தர்மபுத்திரன் ராஜசூய யாகம் நடத்த அவர் முன்னேற்பாடு பண்ணுறாரு. ஜராசந்தனை வதம் செய்ய போனது பீமன், அர்ஜுனன், கிருஷ்ணன் மட்டும்தான். அதுக்கப்புறம் பல தேசத்து மன்னர்களும் தாங்களாக முன்வந்தோ அல்லது தோற்கடிக்கப்பட்டு பணிந்தோ இந்த யாகத்தை ஏற்க வேண்டும் அப்படிங்கிறதுனால 4 திசைகளுக்குமே படைகள் அனுப்பப்பட்டது. வட திசைக்கு அர்ஜுனன், கிழக்கு திசைக்கு பீமன், மேற்கு திசைக்கு நகுலன், தென் திசைக்கு சகாதேவன் அப்படின்னு தர்மபுத்திரருடைய 4 சகோதரர்களும் படைகளோடு போகிறாங்க. ஒவ்வொருவரும் மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வர்றாங்க. சில மன்னர்கள் தாங்களாகவே ஒத்துழைப்பு தர முன்வந்தாங்க. சிலர் வெற்றி கொள்ளப்பட்டு பணிந்தாங்க. ஹரே கிருஷ்ணா. இதோட தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். ஹரி போல்.